அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சரி, கடந்த வகுப்பில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்? நல்லது. டேன்ஜென்ட் கேல்வனோமீட்டரோட அமைப்பு மற்றும் செயல்பாடு என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். தட் மீன்ஸ் தி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எ டேன்ஜென்ட் கேல்வனோமீட்டர். எஸ் ஆர் நோ? எஸ். இன்னைக்கு வகுப்பில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, காந்த பொருட்களோட வகைகள். காந்த பொருட்களில் எத்தனை வகை இருக்குது? 3 வகை இருக்குது. முதலாவது டயா காந்த பொருட்கள், இரண்டாவது பாரா காந்த பொருட்கள் மற்றும் மூன்றாவது ஃபெரோ காந்த பொருட்கள். Magnetic materials are classified into 3 types: dia, para and ferromagnetic materials. Isn't it? Yes, very good. ஆமாம், இன்றைக்கி இந்த காந்த பொருட்களில் பாரா காந்த பொருட்கள் மற்றும் ஃபெரோ காந்த பொருட்களை பற்றி தான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். சரி, நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறேன்னு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? நிஜமாவா? உண்மையிலேயே கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நாங்கள் இயற்பியல் ஆசிரியை ரேவதி சின்னத்தம்பி அம்மா தான். சரி, இன்றைக்கி வகுப்பு தொடங்கட்டுமா? நன்றி. பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். யாரே? பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், பாரா காந்த பொருட்கள். In some magnetic materials, each atom or molecule has net magnetic dipole moment, which is the vector sum of orbital and spin magnetic moments of electrons. In some magnetic materials na சில காந்த பொருட்கள், ஈச் ஆட்டம் ஆர் மாலிகூல் அப்படின்னா ஒவ்வொரு அணுவும் அல்லது மூலக்கூறும், ஹேஸ் அப்படின்னா பெற்றிருக்கும், நெட் அப்படின்னா மொத்த மதிப்பு, தொகுபயன் மதிப்பு, மேக்னட்டிக் டைபோல் மூமெண்ட் அப்படின்னா காந்த இருமுனை திருப்புத்திறன், which isனா அது, தி வெக்டார் சம் ஆஃப், வெக்டார் கூடுதல், ஆர்பிட்டால் அப்படின்னா சுற்றுவட்டம் பாதை சொல்லலாம், சுற்றுப்பாதை அல்லது சுற்றுவட்ட பாதை, ஸ்பின் மேக்னட்டிக் மூமெண்ட் அப்படின்னா தற்சுழற்சி காந்த இருமுனை திருப்புத்திறன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்களோட. நான் என்ன பேசிகிட்டு இருக்கிறேன்னு புரியுதா? ஓகே. In some magnetic materials, each atom or molecule has net magnetic dipole moment, which is the vector sum of orbital and spin magnetic moments of electrons. அதாவது சில காந்த பொருட்களில் பார்த்தீங்கன்னா அதனோட ஒவ்வொரு அணுவும் அல்லது மூலக்கூறும் நிகர காந்த இருமுனை திருப்புத்திறனை பெற்றுள்ளது. இதற்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளில் உள்ள எலக்ட்ரான்களோட சுற்றுப்பாதை மற்றும் அதனோட தற்சுழற்சி காந்த இருமுனை திருப்புத்திறன்களின் வெக்டார் கூடுதல். இதுதான் சில காந்த பொருட்கள்
அல்லது காந்த பொருட்களில் இருக்கிற அணு அல்லது மூலக்கூறு வந்து நிகர காந்த இருமுனையை பெற்று இருப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க. Due to the random orientation of these magnetic moments, the net magnetic moment of the material is zero. Underline this. Due to அப்படின்னா என்ன அர்த்தம்? இதன் காரணமாக. தி ரேண்டம் ஓரியன்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கற்ற முறையில். ரேண்டம் அப்படின்னா தாறுமாறான்னு சொல்கிறது, ஒழுங்கற்ற. ஓரியன்டேஷன் அப்படின்னா திசை அமைப்பு. தி ரேண்டம் ஓரியன்டேஷன் அப்படின்னா ஒழுங்கற்ற திசை அமைப்பு அல்லது தாறுமாறான திசை அமைப்பு ஆஃப் தீஸ் மேக்னட்டிக் மூமெண்ட்ஸ், இந்த காந்த இருமுனை திருப்புத்திறன்கள். தி நெட் மேக்னட்டிக் மூமெண்ட் யாரே? தி நெட் மேக்னட்டிக் மூமெண்ட், மொத்த அல்லது தொகுபயன் அல்லது நிகர காந்த இருமுனை திருப்புத்திறன் ஆஃப் தி மெட்டீரியல், அந்த பொருளோட தொகுபயன் காந்த இருமுனை திருப்புத்திறன் வந்து என்னது? ஜீரோன்னா என்ன அர்த்தம்? சுழி மதிப்பு. புரிஞ்சிருக்கா குட்டி எல்லாருக்கும்? Due to the random orientation of these magnetic moments, the net magnetic moment of the materials is zero. அதாவது இந்த காந்த இருமுனை திருப்புத்திறன்கள் வந்து தற்போக்காக ஒழுங்கற்ற முறையில் எல்லா திசைகளிலும் இருக்கிறதுனால பொருளோட நிகர காந்த இருமுனை திருப்புத்திறன்களோட மதிப்பு எப்பவுமே சுழியாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அடுத்து, in the presence of an external magnetic field, underline this, in the presence of an external magnetic field, the torque acting on the atomic dipoles will align them in the field direction. In the presence of an external magnetic field, புற காந்தப்புலம். presence அப்படின்னா presence அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இருக்கிறது. எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுனா புற காந்தப்புலம். தி டார்க் அப்படின்னா என்னது? டார்க் அப்படின்னா நான் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்? திருப்பு விசை. ஆக்டிங் அப்படின்னா செயல்படுறது. எங்கே? ஆன் தி அட்டாமிக் டைபோல்ஸ், அணு இருமுனைகள் இல்லையா? டைபோல்ஸ்னு என்னது? இருமுனைகள்னு சொல்கிறது. அந்த அணு இருமுனைகள் மேலே செயல்படுற திருப்பு விசை என்ன செய்யும்? வில் அலைன் அப்படின்னா என்னது? அலைன் பண்ணுறதுன்னு என்ன குட்டி அர்த்தம்? ஒரே திசையில் ஒருங்கமைய செய்கிறது, தாறுமாறாக இருக்கிறத சீர்படுத்துறது. வில் அலைன் தெம் இன் தி ஃபீல்டு டைரக்ஷன், அந்த புலத்தோட திசையிலேயே ஒருங்கமைய செய்கிறது. கரெக்டுங்களா? In the presence of an external magnetic field, the torque acting on the atomic dipoles will align them in the field direction. அதாவது புறகாந்த புலத்தில் இந்த பாரா காந்த பொருளை வைக்கிறப்போ அணு இருமுனை மீது யார் செயல்படுறாங்க? ஒரு திருப்பு விசை செயல்படும். அந்த செயல்படுற திருப்பு விசை புறகாந்த புலத்தோட திசையிலேயே ஒருங்கமைக்க முயலும் அல்லது முயற்சி செய்யும். As a result, there is net magnetic dipole moment induced in the direction of the applied field. As a result, பாராகாந்த பொருளை வந்து புறகாந்த புலத்தில் எடுத்து வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது அந்த பாராகாந்த பொருள் மேலே என்ன செய்யும் அப்படின்னா ஒரு திருப்பு விசை செயல்படும். செயல்படுற திருப்பு விசை அந்த இரு முனைகளை வந்து அந்த காந்த புலத்தோட திசையிலேயே ஒருங்கமைய செய்யும். இதனோட முடிவு ஆஸ் எ ரிசல்ட், இதனோட முடிவு தேர் இஸ் நெட் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், ஒரே நிகர காந்த இருமுனை திருப்புத்திறன். இன்டியூஸ்டுன்னு என்னது? தூண்டப்படும்.
there is net magnetic dipole moment induced. ஒரு நிகர அல்லது தொகுபயன் காந்த இருமுனை திருப்புத்திறன் தூண்டப்படும் in the direction of the applied field. அந்த செயல்படுத்தின புறகாந்த புலத்தோட திசையிலேயே அந்த நிகர காந்த இருமுனை திருப்புத்திறன் தூண்டப்படும். As a result, there is net magnetic dipole moment induced in the direction of the applied field. இதனோட விளைவு அல்லது இதனோட பயனாக என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு தொகுபயன் காந்த இருமுனை திருப்புத்திறன் புறகாந்த புலத்தோட திசையிலேயே தூண்டப்படுகிறது. அந்த மாதிரி தூண்டப்படுற அந்த திருப்புத்திறன் என்ன செய்யுது, புறகாந்த புலம் உள்ளவரை இந்த தூண்டப்பட்ட இருமுனை திருப்புத்திறன் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே பாருங்கள், தி இன்டியூஸ்ட் டைபோல் மூமெண்ட் இஸ் present as long as the external field exists. தி இன்டியூஸ்ட் டைபோல் மூமெண்ட் தூண்டப்பட்ட காந்த இருமுனை present அப்படின்னா இருக்கிறது, as long as இது வரைக்கும், தி எக்ஸ்டர்னல் ஃபீல்டு எக்ஸிஸ்ட் புறகாந்த புலம்ங்கிறது ஒன்று இருக்கிற வரைக்கும் இந்த தூண்டப்பட்ட காந்த இருமுனை திருப்புத்திறனும் இருக்கும். All of you got my point? Listen students, when placed in a non-uniform magnetic field, the paramagnetic materials will have a tendency to move from weaker to stronger part of the field. What is mean by that? when அப்படின்னா எப்போ, பிளேஸ்டுனா அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறது, இன் ஏ நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு சீரற்ற காந்த புலத்துக்குள்ள, தி பாரா மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா பாரா காந்த பொருட்கள், will have a tendency ஒரு குணநலன் அதுக்கு இருக்குது, to move இயங்கும், from இதில் இருந்து, weaker வலிமை குறைந்த, to stronger part of the field வலிமை மிகுந்த காந்தப்புலத்தோட பகுதிக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? when placed in a non-uniform magnetic field, the paramagnetic materials will have a tendency to move from weaker part to stronger part of the field. அதாவது இந்த பாரா காந்த பொருட்களை சீரற்ற காந்த புலத்தில் நம்ம எப்போ வைக்கிறோமோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பாரா காந்த பொருட்கள் இந்த புறகாந்த புலத்தோட வலிமை குறைந்த பகுதியிலிருந்தே வலிமை மிகுந்த பகுதிக்கு நகர்றதுக்கு முயற்சி பண்ணும். மெட்டீரியல்ஸ் which exhibit weak magnetism in the direction of the applied field are known as paramagnetic materials. மெட்டீரியல்ஸ் அப்படின்னா பொருட்கள், விச் அப்படின்னா இந்த பொருட்கள், எக்ஸிபிட் அப்படின்னா பெற்று இருக்கிறது, வீக் மேக்னட்டிசம் அப்படின்னா என்ன அர்த்தம், என்னங்கண்ணே வீக் மேக்னட்டிசம் அப்படின்னா வலிமை குறைந்த அல்லது வலிமை குன்றிய காந்த பண்பு, இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி அப்ளைடு ஃபீல்டு செயல்படுத்திய புறகாந்த புலத்தோட திசையில், ஆர் நோன் ஆஸ் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், அதை பாராகாந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். மெட்டீரியல்ஸ் which exhibit weak magnetism in the direction of the applied field are known as paramagnetic materials. புறகாந்த புலம் செலுத்தப்படும் திசையில் வலிமை குறைந்த காந்த பண்பை எந்தெந்த பொருட்கள்லாம் பெற்றிருக்கிறதோ அந்த பொருட்கள்லாம் பாராகாந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அலுமினியம், platinum and chromium, these are the materials which has the nature of paramagnetism. Yes, good. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், பாராகாந்த பொருட்களோட பண்புகள். This is very very important. Property number 1,
Magnetic susceptibility is positive and small. Magnetic susceptibility அப்படின்னா யாரு? காந்த ஏற்பு திறன், காந்தத்தன்மையை ஏற்றுக்கிற குணம் அதுக்கு எப்படி இருக்குது? பாசிட்டிவ், நேர்குறி மதிப்பாக இருக்குது. அதே நேரத்தில் ஸ்மால், குறைந்த மதிப்பு. மேக்னட்டிக் சசப்டிபிலிட்டியை வந்து சை அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம், ஷை அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது இன்னும் வேறு மாதிரி கூட போடலாம், இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது, அதே நேரத்தில் ஸ்மால் வேல்யூவாக இருக்குது. ஓகே, தி ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் கிரேட்டர் தேன் யூனிட்டி. ஒன் அப்படின்னாலும் யூனிட்டினாலும் ஒன்று தான். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டிங்கிறது யார்? சிம்பிள் ஆஃப் தி பெர்மியபிலிட்டி மியூ. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டினா மியூ ஆர், தட் இஸ் கிரேட்டர் தேன் யூனிட்டி, ஒன்றை விட அதிகமாக இருக்கும். எஸ், தி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் attracted into the paramagnetic materials when placed in a magnetic field. The magnetic field lines அப்படின்னா என்னது? காந்தப்புல கோடுகள் அல்லது வரிகள் ஆர் அட்ராக்டட் அப்படின்னா கவரப்படும் இன்டு எங்கே? தி பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் when placed in a magnetic field. பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து காந்தப்புல கோடுகளை கவரும் எப்போ? புறகாந்த புலத்தில் வைக்கும்போது. அதாவது புறகாந்த புலத்தில் வைக்கும்போது காந்தப்புல கோடுகள் காந்த பொருள்களுக்கு உள்ளேயே கவரப்படுகின்றன அல்லது ஈர்க்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லலாம். Susceptibility is inversely proportional to the temperature. Underline this. Susceptibility na யாரு? காந்த ஏற்பு திறன். இன்வர்ஸ்லி அப்படின்னா எதிர்விகிதம். டெம்பரேச்சர் அப்படின்னா யாரு? வெப்பநிலை. Susceptibility is inversely proportional to temperature. காந்த ஏற்பு திறன் அப்படிங்கிறதே வெப்பநிலைக்கு எதிர்விகிதத்தில் இருக்கும். அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா Susceptibility is inversely proportional to டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி எழுத முடியும். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் கியூரி லா. when temperature is increased, thermal vibration will upset the alignment of magnetic dipole moments. What is meant by that? when temperature is increased, எப்போ வந்து வெப்பநிலை அதிகமாகுதோ அந்த நேரத்தில் thermal vibration, யாரு? thermal vibration, வெப்ப அதிர்வு அல்லது வெப்ப அதிர்வின் காரணமாக will upset the alignment of magnetic dipole moment. அந்த காந்த இருமுனை திருப்புத்திறன்களோட ஒருங்கமைவு வந்து சிதைக்கப்பட்டு விடும், சிதைந்து விடும் அல்லது அலைன்மெண்ட்டு மாறி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. when temperature is increased, thermal vibration will upset the alignment of magnetic dipole moments. வெப்பநிலை அதிகரிக்கும் போதே வெப்ப அதிர்வின் காரணமாக காந்த இருமுனை திருப்புத்திறன்களின் ஒருங்கமைவானது சிதைந்து விடுகின்றது. therefore யாரு? therefore the magnetic susceptibility decreases with the increase in temperature. அதனால் அல்லது எனவே, therefore அப்படின்னா அது எனவே, ஆதலால், அதனால் அப்படின்னு எது வேணால் சொல்லலாம். the magnetic susceptibility decreases, காந்த ஏற்பு திறன் குறையுது with increase in temperature. வெப்பநிலை அதிகமாகும் போது காந்த ஏற்பு திறன் குறையுது. in many cases the susceptibility of the material is, நம்ம முன்னாடி படிச்சோம் இல்லையா, ஷை எம்ன்றது மெட்டீரியல் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர்னு சொல்லியிருப்பாங்க. கியூரி லா. when temperature is increased, thermal vibration will upset the alignment of magnetic dipole moments. therefore the magnetic susceptibility decreases with the increase in temperature. yes,
வெப்பநிலை அதிகமாகும் போது வெப்ப அதிர்வின் காரணமாக காந்த இருமுனை திருப்புத்திறன்களின் ஒருங்கமைவு சிதைந்து விடுகின்றது. எனவே வெப்பநிலை அதிகரிப்பால் காந்த ஏற்புத்திறன் குறைகின்றது. In many cases, the susceptibility of the material psi m is inversely proportional to temperature. இங்கே ஒரு relevant constant நம்ம introduce பண்ணுறோம். psi m is equal to c by t. இங்கே 1/t ரெசிப்ரோக்கலாக இருக்கிறதுனால இங்கே relevant constant நியூமரேட்டரில் introduce பண்ணுறோம். அந்த கான்ஸ்டன்ட் வந்து c. Therefore, psi m is equal to c divided by t. This relation is called a Curie law. இந்த ரிலேஷனுக்கு தான் என்ன பேர், இந்த தொடர்புக்கு தான் என்ன பேர், Curie விதி அப்படின்னு பேர். Here c is called Curie constant. cக்கு என்ன பேர், என்ன பேருக்குன்னு Curie மாறிலி. அண்டு டெம்பரேச்சர் T is in Kelvin. இங்கே வெப்பநிலையை வந்து கெல்வினில் அளவீடு செய்கிறோம் அல்லது கெல்வின் அலகில் குறிப்பிடுறோம். The graph drawn between the magnetic susceptibility and temperature is shown in the figure, which is a rectangular hyperbola. யாரே இப்போ நம்ம சசப்டிபிலிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கு இடையில் ஒரு கிராஃப் வரைகிறோம். அந்த கிராஃபோட ஷேப் எந்த மாதிரி இருக்குது, எ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவாக இருக்குது. அந்த கிராஃப் பார்த்துடலாமா? இந்த கிராஃப் எப்படி இருக்குது, இதுக்கு பேர் தான் என்னது, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. தமிழில் வந்து செவ்வக அதிபரவளையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, காந்த ஏற்புத்திறனுக்கும் வெப்பநிலைக்கு இடையில் உள்ள தொடர்பை வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் நம்ம பண்ணும்போது, ஒரு வரைபடம் மூலம் குறிப்பிடும்போது இது ஒரு செவ்வக அதிபரவளையம் அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இங்கே கவனிங்க குட்டி, டெம்பரேச்சர் அதிகமாகுது, அதே நேரத்தில் சசப்டிபிலிட்டி என்ன ஆகுது, குறையுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக சசப்டிபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது.